இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். மூத்த தலைவர் நல்லக்கண்ணுக்கு முழு அரசு மரியாதை. சமரசமற்ற போராளி ஸ்டாலின் புகழாரம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வயது மூப்பு, உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 101. பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலின் தமது இரங்கல் செய்தியில் நல்லக்கண்ணு மறைவு செய்தி கடும் துயரத்திற்கு ஆளாக்கியது என்று கூறியிருக்கிறார். நம் சமகாலத்தில் வாழ்ந்த சமரசமற்ற போராளி, நாட்டின் விடுதலைக்காக, பாட்டாளி வர்க்கத்தின் நலனுக்காக தம் இனிய வாழ்வின் பெரும் பகுதியை ஈகம் செய்த தியாக பெருஞ்சீலர். சிறை, சித்திரவதை, வலிகள் நிறைந்த வாழ்க்கை என்று எத்தனை இடர்கள் வந்தாலும் கொள்கை உறுதி குலையாமல் குன்றமென நிமிர்ந்து நின்ற பண்புக்கு உரியவர் நல்லக்கண்ணு. கொள்கை கனல் அகத்துளே தீயாய் மூண்டு தகிக்க, முகத்திலே புன்னகையுடன் அமைதியாக வலம் வந்த அரசியல் எரிமலை அவர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலும் ஆறுதலும். பாட்டாளி மக்களுக்காகவே வாழ்ந்து நிறைந்த பகட்டில்லாத நல்லக்கண்ணுவின் நினைவும் புகழும் காலத்தால் அழியாத கல்வெட்டாக மக்கள் மனதில் நிலைத்திருக்கும். தமிழகத்தின் உயரிய விருது பெற்ற தகைசால் தமிழரை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொது உடைமை போராளி மறைவு. அரைக்கம்பத்தில் பறக்கும் கொடி. 1925 முதல் 2026 வரை சோகத்தில் பாலன் இல்லம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு இன்று காலமானார். அவருக்கு வயது 101. சென்னை அரசு பொது மருத்துவமனையிலிருந்து அவரது உடல் தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மாநில அலுவலகமான பாலன் இல்லத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. நாளை பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தலாம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. 101 வயது நிரம்பிய நல்லக்கண்ணுவின் மரணத்தை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் கம்யூனிஸ்ட் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கையில் போதை, வைரலான பஸ் ஸ்டாண்ட் வீடியோ, வெளுத்து வாங்கிய இபிஎஸ். எங்க மூஞ்சிகளை பார்த்தா போலீஸ் மாதிரியா தெரியுது. நாடகத்துல சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வளாகத்தில் பள்ளி மாணவர்கள் கஞ்சா, போதை ஊசி பயன்படுத்துவதாக சில காட்சிகள் வைரலானது. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த விடியா திமுக அரசின் கையாலாகாத ஆட்சியில் எது நடக்கும் என தொடர்ந்து எச்சரித்து வந்தேனோ அது நடந்தேறி இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் எதிர்க்கட்சித் தலைவர் பதற்றத்தை உண்டாக்குகிறார், அவதூறு பரப்புகிறார் என்றே கூறி வந்த பொம்மை முதல்வரும் அவரின் அமைச்சர் சகாக்களும் இப்போது தங்கள் முகங்களை எங்கே வைத்துக் கொள்வார்கள்? மக்கள் நடமாட்டம் உள்ள போலீசாரின் தொடர் கண்காணிப்பில் இருக்கும் ஒரு பகுதியில் பள்ளி குழந்தைகள் கையில் கஞ்சா, போதை ஊசி வந்திருக்கிறது. இந்த அரசுக்கும் போலீசாருக்கும் இது தெரியாமல் நடந்திருக்கிறதா என்ன? சிறுவர் சிறுமிகளை போதைக்கு அடிமையாக்கி பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் அளவுக்கு குற்றவாளிகள் துணிந்து விட்டார்கள் என்றால் இங்கே சட்டம் ஒழுங்கு செத்து மடிந்துவிட்டது என்றுதானே பொருள். இதற்கெல்லாம் ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும். இதற்கான முழு பொறுப்பும் இந்த விடியா ஸ்டாலின் மாடல் அரசுக்குதான். நாள்தோறும் உங்கள் போட்டோவை போட்டு முதல் பக்க முழு விளம்பரம் கொடுக்கிறீர்களே, அதே போன்று உங்கள் போட்டோவை வைத்து இந்த செய்தியை உங்களால் விளம்பரமாக கொடுக்க முடியுமா? சகல சமூக குற்றங்களும் நடக்கும் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வளாகத்தை உடனடியாக பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அனைத்து குற்றவாளிகள் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
அதிகம் பண்ணமோ போலீஸா எங்கள் மூஞ்சிகளை பார்த்தா போலீஸ் மாதிரியா தெரியுது. நாடகத்தில் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. பொன்முடிக்கு மீண்டும் சிக்கல். கோர்ட்டில் ஆஜராக நீதிபதி ஆர்டர். இந்துக்கள் பற்றி இழிவாக பேசிய வழக்கு. தமிழக உயர்கல்வி அமைச்சராக இருந்தவர் பொன்முடி. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் 2023 அவரது அமைச்சர் பதவி பறிபோனது. அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து மீண்டும் அமைச்சரானார். வனத்துறை பொறுப்பு வழங்கப்பட்டது. சென்னையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் மிகவும் இழிவான வகையில் பேசியிருந்தார். அவரது பேச்சு இந்துக்களையும் பெண்களையும் கொந்தளிக்க வைத்தது. இதனால் பொன்முடியின் கட்சி பதவியும் பிறகு அமைச்சர் பதவியும் பறிபோனது. இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி பாரதிய ஜனதா கவுன்சிலர் உமா ஆனந்தன் சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்தார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி இந்து மதத்துக்கு எதிராகவும் இந்து மத பழக்க வழக்கங்களை கொச்சைப்படுத்தியும் பேசியுள்ளார். அவருக்கு எதிரான இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக பொறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவரை தண்டிக்க வேண்டும் என உமா ஆனந்த் வலியுறுத்தியிருந்தார். இந்த புகார் மனு MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜார்ஜ் டவுன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி சவுந்தர பாண்டியன் புகாரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு முகாந்திரம் உள்ளது என கூறினார். மார்ச் 24ஆம் தேதி விசாரணைக்கு கோர்ட்டில் நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டார். நேரு துறையில் 2000 கோடி ரூபாய் ஊழல், ஹைகோர்ட் சொல்லியும் FIR இல்லை. அதிமுக MP அதிரடி, DGPக்கு நெருக்கடி. அமைச்சர் நேரு வசம் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த பணி நியமன ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை அடுத்தடுத்து 3 கடிதங்களை அனுப்பியது. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்துக்காக 888 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது. குடிநீர் வழங்கல் துறை ஒப்பந்தங்களுக்கு 1020 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது. பணியிட மாற்றம் வழங்க ஊழியர்களிடம் 365.87 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது என 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்ததாக அந்த கடிதங்களில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. ஊழல் நடந்தது தொடர்பான வாட்ஸ்அப் சாட், செல்போன் உரையாடல், டிஜிட்டல் ஆதாரங்களை கடிதத்துடன் இணைத்து தமிழக DGPயிடம் அமலாக்கத்துறை வழங்கியிருந்தது. இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக MP இன்பதுரை வழக்கு தொடுத்தார். அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் தமிழக DGP நடவடிக்கை எடுக்கவில்லை. ஊழல் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிய உத்தரவிட வேண்டும் என்று கோரினார். இந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட், நகராட்சி துறையில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கடந்த 20ஆம் தேதி ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிப்போம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இத்தகைய வழக்குகள் போடப்படுகின்றன. இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என அமைச்சர் நேரு கூறியிருந்தார். இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் கேவியட் மனுவை அதிமுக MP இன்பதுரை தாக்கல் செய்தார். அதில் சென்னை ஹைகோர்ட் உத்தரவுக்கு எதிராக அமைச்சர் நேரு வழக்கு தொடர்ந்தால் தனது வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்க கூடாது என கூறியுள்ளார். இந்த சூழலில் இன்று தமிழக லஞ்ச ஒழிப்பு பொறுப்பு DGPக்கு அதிமுக MP இன்பதுரை கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: அமைச்சர் KN நேரு மீதான புகார் தொடர்பாக ஹைகோர்ட் உத்தரவிட்டும் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? சட்டமீறலையும் ஊழலையும் ஊக்குவிக்கும் வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பட்டு கடமைகளை செய்ய தவறுகிறது. இனியும் வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி வழக்கின் விசாரணையை CBIக்கு மாற்ற கோருவோம் என கடிதத்தில் இன்பதுரை கூறியுள்ளார். இந்த நட்பை அடிச்சுக்க முடியாது. பாசம் பொழிந்த மோடி நெத்தன்யாகு நேரில் பார்த்ததும் நெகிழ வச்சுட்டாங்க. You see what you want? Look at the color.
நம் பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேலுக்கு புறப்பட்டார். டெல் அவிவ் ஏர்போர்ட்டில் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமானத்தில் இருந்து மோடி இறங்கியதும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு புன்னகை சிந்த வரவேற்றார். மோடி நெதன்யாகு இடையே தனிப்பட்ட முறையிலும் சிறந்த நட்பு உண்டு. இதனால் பொதுவாக இரு தலைவர்கள் சந்திக்கும் போது நடக்கும் நலம் விசாரிப்பை விட மோடி நெதன்யாகு சந்திப்பு மிகவும் உணர்ச்சிபூர்வமாக இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டனர். மகிழ்ச்சி பொங்க நலம் விசாரித்தனர். நெதன்யாகுவுடன் அவரது மனைவி சாரா இருந்தார். எப்படி இருக்கிறீர்கள் சாரா என்று மோடி உற்சாகத்துடன் நலம் விசாரித்தார். சாரா காவி நிற உடை அணிந்து வந்திருந்தார். மோடி தனது கோட் பாக்கெட்டில் காவி நிற பாக்கெட் ஸ்கொயர் வைத்திருந்தார். இதை கவனித்த நெதன்யாகு சட்டென மோடியை பார்த்து, பார்த்தீர்களா, நீங்கள் இருவரும் ஒரே நிற உடையில் வந்து இருக்கிறீர்கள் என கலகலப்பாக சொன்னார். மோடியும் உடனே ஆமாம் ஆமாம், நாங்கள் காவி நிறத்தில் வந்திருக்கிறோம் என்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். You see what you want? Look at the color. பிரதமர் மோடி பிரதமர் நெதன்யாகு இடையே இருக்கும் நட்பை கண்டு சுற்றி இருந்த இஸ்ரேல் மற்றும் இந்திய அதிகாரிகள் பூரித்து போனார்கள். வெல்கம் மை டியர் மோடி என்று கூறி இந்த நிகழ்ச்சி வீடியோவை வெளியிட்டுள்ளார் நெதன்யாகு. Good to see you. Move right over there. This is good. You see what you want? Look at the color. Thank you. I'm so hungry. And I miss India. What's all that? So wonderful country. What to do? You're the wonderful I leader. cannot. I know. It's because of you. It was wonderful. And welcome, my friend. Welcome. My friend. டில்லி பெயரை மாற்றுங்கள், அமித்ஷாவுக்கு பாஜ எம்பி கடிதம். புதிய பெயர் என்ன தெரியுமா? கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு நேற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து டில்லி பெயரையும் மாற்ற மத்திய அரசுக்கு கோரிக்கை வந்துள்ளது. அதன்படி டில்லி என்ற பெயரை இந்திரபிரஸ்தா என்று மாற்றுமாறு மத்திய அரசுக்கு டில்லி சாந்தினி சவுக் தொகுதி பாஜ எம்பி பிரவீன் கந்தேல்வால் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது, உலகின் பழமையான நாகரிகங்களை கொண்ட நகரங்களில் டில்லியும் ஒன்று. பாரம்பரிய வரலாற்றையும் கலாச்சார மரபையும் பிரதிபலிக்கும் வகையில் அதன் பெயர் இருப்பதே சரியாக இருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க இலக்கியங்கள், நீண்டகால நாகரிக மரபுகள் மற்றும் தொல்லியல் துறையின் ஆய்வுகளின்படி இன்றைய டில்லி நகரம் முன்பொரு காலத்தில் இந்திரபிரஸ்தா என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கிறது. பாண்டவர்கள்தான் இந்த நகரத்தை உருவாக்கியுள்ளனர் என மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளது. யமுனை ஆற்றின் கரையில் இந்திரபிரஸ்தா எனும் பிரம்மாண்ட நகர் உருவாக்கப்பட்டதாக மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது நவீன டில்லியுடன் ஒத்துப்போகிறது. நகரின் பழமை மற்றும் உண்மையான பாரம்பரியத்தை டில்லி என்ற பெயர் பிரதிபலிக்கவில்லை. எனவே டில்லியின் பெயரை இந்திரபிரஸ்தா என்று மாற்றுவதன் மூலமாக அதன் பண்டைய நாகரீக அடையாளத்துடன் மீண்டும் இணைக்க முடியும். ஏற்கனவே மும்பை, கொல்கத்தா, சென்னை போன்ற நகரங்களின் பெயர்கள் அதன் வரலாற்று சிறப்பு அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது. எனவே வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்லியல் துறையினருடன் கலந்தாலோசித்து டில்லி பெயரை இந்திரபிரஸ்தா என மாற்ற வேண்டும் என அந்த கடிதத்தில் பிரவீன் கந்தேல்வால் கூறியுள்ளார்.